ஹலோ ஆல் எஸ்ஏ எக்ஸாமில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி நமக்கு சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார்முலாஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், விற்பனை விலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை வருமா, இல்லை விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை வருமா, இல்லை வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள், இல்லைனா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி? என்ன ஆன்சருங்க வரும்? விற்பனை விலை அப்படின்றது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலைன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இவங்க எப்படி ஃபார்முலா ரீரைட் பண்ணியிருக்காங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இதை நமக்கு ரீரைட் தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிளியராக இருக்கா? அடுத்தது நட்டம். லாஸோடைய ஃபார்முலா என்னதுங்க? லாஸ் இருந்துச்சுன்னா எப்போவுமே அடக்க விலை தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதாவது அதிகமாக இருக்கணும். ஸோ மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை எங்கெங்க இருக்குது? இங்கே. தென் தேர்டு லாபம் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னா லாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். எப்போவுமே ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு விற்பனை விலை தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. தென் ஃபோர்த்து பாருங்கள், அடக்க விலை அப்படின்னா வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னெல்லாங்க காஸ்ட் ப்ரைஸில் வரும்? இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்க, அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாயுமே உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ டோட்டலாக இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 1500. கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ.